நம்மளோட இந்தியன் T20 டீம்ல உள்ள ஒரு பிரச்சனைய சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, ஒண்ணு கம்பீர் வெளிய போகணும். இல்லன்னா சஞ்சு சாம்சன் உள்ள வரணும். இல்லைன்னா இந்த கில்லு, சூர்யகுமார் யாதவ் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் டிராப் பண்ணி அவங்கள ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண சொல்லணும். வேற வழியே இல்ல. இத குறிச்சு நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் 20 முறை டக் அவுட் ஆனாலும் அவருக்கு நான் வாய்ப்பு குடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இந்தியா கண்ட அற்புதமான ஒரு கோச்சர் அப்படின்னு சொல்லப்படுகிற கம்பீர் சொல்லியிருந்தாரு. சஞ்சுவும் லாஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா கூட செஞ்சுரிஸ் எல்லாம் நாக்கெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அடிச்சிருந்தாப்புல. இப்போ என்னன்னு பார்த்தா சஞ்சு சாம்சனை உட்கார வச்சுட்டு சூர்யாவுக்கும் கில்லுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் சொதப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல என்னன்னாக்க கில் பண்றது ரொம்ப மோசம். ஏன் அப்படின்னாக்க தொடர்ந்து ஒரு டக் அவுட் ஆகிட்டே இருக்கிறாரு. ஆனா அவரை கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல, யாரும் கேட்கற மாதிரியும் தெரியல. அவருக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. யாரை இது தடுக்க போறான்னு தெரியல. இதுல லாஸ்ட் செகண்ட் 2020ல அக்சர் படையில வந்து தேர்ட் டவுன் கொண்டு வராப்ல. அப்புறம் சிவம் துபையை தூக்கி டெய்லண்டர்ல போடுறாப்ல. இந்த கௌதம் கம்பீர் என்னதான் பண்ண நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. கடைசியில சவுத் ஆப்பிரிக்கா டீம் வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.